உனக்கு வருமானத்தை உண்டாக்கி கொடுக்கும். நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை. உனக்கு இப்போ தான் ஆரம்பம். நினச்ச காரியம் உனக்கு நடக்கும். அதனால் என்ன நினைக்கிற அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும். குறைங்கிறது இங்கே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நீ பட்ட என்ன செய்ய அது செஞ்சுட்டு இருப்பேன். புரியுதா? உன்னுடைய வாக்கு அங்கே பழிக்கும். உன்னோட வாக்கு அங்கே பழிக்கும். இப்போ எல்லாமே தடுத்து நிற்கிதுங்க நம்ம செஞ்சது. அதனால நீ வேற என்ன கேட்க போற என்கிட்ட? நீக்கே தேவை செய்து போச்சு. இது குறை இருந்தாலும் நான் சொல்ல முடியும். அதான் சொன்னேன் இப்போதான் நடக்கும்னு சொன்னேன். அதை காதில் வாங்கினியா? இன்னும் இப்போதான் நடக்கும். உனக்கு காலப்படமா இரு. அது வெளியில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க. புரியுதா? வீக்னஸ் தேவைச்சது பட்சத்தை அப்படி சங்கரி மூச்சு பராசக்தி பராசக்தி. வேற என்ன கேட்க போறேன்? ஒன்றும் பயப்பட அது எங்க இருக்கு? அதை அழைச்சிட்டு வந்தாண்ணா அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் 2 பேரையும் பார்ப்பாங்க. எப்போ வருவாங்க? இன்னைக்கு சாயங்காலம். இன்னைக்கு சாயங்காலம் வந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெளியில் ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வாங்கி அழைச்சிக்கிட்டு பார்ப்போம். இந்த படத்தை உள்ள சாமி ரூமில் துண்ணூரை பூசிக்க. வீட்டில் எல்லாரும் பூசிவிடு. இப்போ அந்த துண்ணூரை பத்திரமா வச்சுக்க. என்ன நினைக்கிற அப்போ நெத்தியில் வச்சுக்க. இந்த காரியத்தை உனக்கு நான் முடிச்சுட்டேன். நாளைக்கு வீட்டுக்கு கொண்டு வர இருக்கேன். 5 வருஷம் வீட்டுக்கு போட்டு அதான் கொண்ட படத்தை வீட்டுக்குள்ளே வைன்னு சொன்னேன். வீடு கிளம்ப எல்லாமே நடக்கும். நம்ம எல்லாமே இனிமேல் தான் ஆரம்பம் உனக்குன்னு சொல்லிட்டேன். புரியுதா? ஐயா அப்புறம் கவலைப்படுற. துணர் மட்டும் என்னை பூசிட்டு போடு. அம்மா நினச்சிக்கிட்டு. புரியுதா? முடிச்சுட்டா. இடையில கோயிலில் சாமி கும்பிட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எந்த நல்ல காரியம் நடக்குன்னா தடைப்பட்டுக்கிட்டே நிற்கிது. புரியுதா? எந்த காரியமே எடுபட மாட்டேங்குது. மனையில் வீடு கட்டியிருக்கணும். கட்டிட்டீங்களா? பூர்த்தி ஆகிட்டா? அதான் எல்லாமே தடைப்பட்டு நிற்கிது. மன இருப்படங்கிறது சொந்த இடமா இருக்கணும். சொந்த இடம் தானே இது? கோயில் இடம் இல்லைல்ல? சொந்த இடமா இருக்கணும். மனையில் வந்து இப்போ எப்படின்னா ஆண் வாசம் சுதார்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த இருப்ப இடங்கிறது மன கிராஸாக நிற்கிது. சனிமலை கட்டாயம் நிற்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள ஆண் வாசு சுதார்ப்பு இல்லாமல் நிற்கிது. கலகங்கள் ஏற்படும். புரியுதா? ஆண் வாசுக்கு கலகங்கள் ஏற்படும். ஆனால் இரும்பு சம்பந்தமான வேலை பார்க்கணும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அதான் இதுதான் ஜாதகத்தில் இருந்து கல்யாண தசை இருக்குது, வீடு கட்டுற தசை இருக்குது, எல்லாம் இருந்து அந்த இடத்துக்குள்ள வந்து உனக்கு அக்கம் பக்கம் ராசியாக இருக்கணும். இருக்காங்களா? 2 பக்கமே உனக்கு இடைஞ்சாகும். புரியுதா? மனையில் உள்ள கோளாறு வந்து இப்போ எப்படின்னா அந்த இடத்துக்குள்ள தெய்வ நடமாட்டம் இருந்தும் தெய்வங்கள் இருந்தும் உனக்கு ஆதரவு இல்லாமல் நிற்கிது. புரியுதா? அதேமாரி உங்கள் கல்யாணத்துக்கு வச்சு ஏற்பாடு பண்ணீங்களா? யாருக்கு விரும்புனீங்களா? எந்த ஊர்? ஆத்துக்கண்டையா? உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிட்டு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நீ ஒத்துக்கிட்டு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீ வேண்டாங்கிற. அதோட சூழ்நிலை சரியில்லாமல் வேண்டான்ட்ட. அது தேவையில்லை உனக்கு. அதை நிப்பாட்டிட்டு. புரியுதா? உன்னோட இருப்பிடத்துலங்கிறது இன்னொரு பையன் வெளியில் இருக்கானா? எங்கே இருக்கான்? திருப்பூர். அவனுக்கு எதுவும் கண்டிஷன் போட்டியா? வந்துட்டு போனவன இப்போ? சரி. இன்னொரு பையன் பேர் சொன்னீங்களே, அவன் எங்கே இருக்கான்? அந்த பையன் தான் நாகராஜ். அவன் எங்கே இருக்கான்? அவன் திருப்பூரில் தான். இன்னொருத்தன்? மொத்தம் நாங்கள் 3 பேர். நான் மூத்தவங்க. நீ உங்கள் தம்பியா? தப்பனா? தம்பியா 2 பேர். சரி சரி சரி. உன்னோட இடத்துல வீடு கட்டி முடிச்சு தரேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீ மனக்குழப்படியில் உட்காந்துருக்கிற. மனசு ஒரு திடம் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. புரியுதா? தெய்வங்கள் நடமாட்டம். ஐயா முறுக்கைய விசா அறுவாட்டாக நிற்கிறாங்க. பேசும் தெய்வம் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளங்கிறது நீ முடித்த கணக்கே எதுவுமே நடக்கலை. எல்லாம் பாதியிலே நிற்கிது உனக்கு. புரியுதா ஐயா? அதை நான் சரி நடக்கக்கூடாது. ஊர் பிரச்சனை வந்துடக்கூடாது. புரியுதா? அந்த இடத்துக்குள்ளே நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதேமாரி செய்யலாம். உன்னோட தெய்வம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கு. புரியுதா? அந்த தெய்வம் பாதுகாப்பாக இருக்கனால அதனால தெய்வத்தினால குறை கிடையாது உனக்கு. புரியுதா? வேலி தகராறு, இடத்த தகராறு, மனப்போடம்பு தகராறு ஏற்பட்டுதா? புரியுதா ஐயா? சரி. வேற என்ன கேட்கணும் என்கிட்ட? எது பண்ண விரும்புறீங்களா?
என்ன ராசி நீங்க? சிம்மராசி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் இப்போதான் 2 நிமிஷம். அது நீங்கள் கொடுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வந்து உனக்கு வந்து இப்போ எப்படின்னா இரு புத்தி இரு சிந்தனை இருக்குது. எதனால ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு கோவத்தை நிறைய உண்டாக்கிக்கிற. புரியுதா? நான் எங்கேயாச்சும் போகிறேன் இல்லை வீட்டை விட்டு கிளம்புறேன் இப்படிலாம் எண்ணங்கள் தோணும். புரியுதா? அதை நான் சரி பண்ணி தரேன். கன்சிஸ்டி ஓமனில் கொஞ்சம் இருக்குது மனையில், அதை எடுத்துறேன். வேறு என்ன கேட்கணும்? வேற ஒன்றும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். வேற ஒன்றும் இல்லை. நீ பார்த்துருக்க பொண்ணு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது, இப்போ இடையில சரியில்லை. கேள்விப்பட்ட நேரம் பார்த்தேன். புரியுதா? அது வந்து சொந்த தாய் மாமன் பொண்ணு. அதுதான் நானும் சொல்கிறேன்.